गीतार्थं ध्यायते नित्यं गीतार्थं ध्यायते नित्यं कृत्वा कर्माणि भूरिशः कृत्वा कर्माणि भूरिशः जीवन्मुक्तः स विज्ञेयः जीवन्मुक्तः स विज्ञेयः देहान्ते परमं पदम् देहान्ते परमं पदम् गीतामाश्रित्य बहवः भूभुजो जनकादयः निर्धूतकल्मषालोके गीतायाताः परं पदम्. இந்த ஸ்லோகங்கள்ல கீதையின் பொருளை தியானித்து கொண்டு நிறைய கடமைகளை செய்பவன். நமக்கெல்லாம் ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு நூல் எதுன்னா கீதை தான். நம்ம எல்லாருக்குமே நிறைய கடமைகள் பொறுப்புகள்லாம் இருக்கின்றன. அதை செய்யறதுக்கு நடுவுல கீதையை மனசுல வைத்துக்கொண்டு நாம் தியானித்தால், நாம் கடமைகளில் ஈடுபட்டால், ஆழ் மனசுல இந்த கீதா ஒரு கரண்ட் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கணும். என்னன்னா, நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் இறைவனுக்கு வழிபாடாக செய்கிறோம். செயல்களின் பலன்களில் ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறோம். செயல்களிலும் பற்றில்லாமல் இருக்கிறோம். இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் என்ன வந்தாலும் சமமான மனநிலையுடன் அவற்றை எதிர்கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு மனோபலத்தை, ஒரு ஆன்ம பலத்தை கீதை நமக்கு தரும். அதனாலதான் கீதை நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் தேவைப்படுகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. பூரிஷகனா நிறைய கர்மங்களை செய்து கொண்டிருப்பதற்கிடையில் யார் ஆழமான மனசுல அந்த கீதையை வைத்திருக்கிறாரோ அவருக்கு தான் ஜீவன் முக்தன்னு பெயர். ஜீவன் முக்தன்னா என்ன? ஜீவன் என்று சொன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே, முக்தன் என்று சொன்னால் விடுபட்டவன், துன்பத்திலிருந்து, பிறவி தலையிலிருந்து, இந்த வாழ்க்கையுடைய என்ன சொல்றது, பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டவன். என்ன நடந்தாலும் அதை ஒரு புறப்பொருளாக ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையுடன் இருப்பவன், அவன் தான் ஜீவன் முக்தன். எதனுடன் ஒட்டி கொள்ளாமல் ஒரு சிறந்த ஞானியை தான் ஜீவன் முக்தன்னு சொல்லுவோம். ஆக நாம் எல்லோரும் ஜீவன் முக்தர்களாக ஆக முடியும். எப்படின்னா, கீதையின் பொருளை மனதில் நாம் தியானித்தோம் என்று சொன்னால். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டா அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். கீதாம் ஆஸ்ரித்ய பகவகன பல பேர், யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல. பூபுஜகன்னு சொன்ன அரசர்கள், ஜனகாதயக, ஜனகர் முதலான பேரரசர்கள், நம்ம நாட்டுல ராஜ ரிஷிகளா இருந்திருக்காங்க. அரசர்கள் இந்த கீதையை சார்ந்திருந்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். அரச பதவிங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு. அந்த பதவியில் இருந்து கொண்டு ஆழமான மனசுல கீதையை தியானித்து கொண்டு அவர்கள் ராஜ்ய பாரத்தை தாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அவர்களாலாம் செய்ய முடிச்சா நம்மளால செய்ய முடியாதா? எவ்வளவு ஒரு அரசர், ஒரு தலைவர், ஒரு ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவருக்கு எவ்வளவு விதமான பல்வேறு தளங்கள்ல இருந்து எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும், எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும். அதற்கு நடுவுல நிதானமாக அமைதியாக ஒரு ஆழ்கடல் அமைதி நமக்கு இருக்கணும்னு சொன்னா கீதை நமக்கு அவசியம். ஆக அந்த அரசர்கள் என்னன்னா, நிர்தூத கல்மஷாக, பாபங்களிலிருந்து முற்றிலும் நீங்க பெற்றவர்களாக உலகத்துல கீதையை சார்ந்திருந்து அவர்கள் மேலான பதத்தை, அதாவது மோட்சத்தை அடைந்தார்கள், மோட்சத்தை உணர்ந்தார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே மோட்சத்துல இருக்கிறதுக்கு ஜீவன் முக்தின்னு பேரு. இந்த உடலை விட்ட பிறகு அவன் விதேக முக்தி அடைகிறான் என்று சொல்லப்படும். ஆக இந்த பகவத்கீதை நமக்கு ஜீவன் முக்தி, விதேக முக்தி அனைத்தையும் அருளும். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அஸ்பர்ஷ யோகம்னு சொல்லுவாங்க. எதனோடும் ஒட்டி கொள்ளாமல், இந்த தாமரை இலை மேல தண்ணீர் இருந்தா எப்படி இருக்கும்? ஐயா ஒட்டுமா? ஒட்டாது இல்லையா? அது மாதிரி நான்ஸ்டிக் சொல்றோம் இல்லையா, நான்ஸ்டிக், அந்த மாதிரி ஒரு மனநிலையுடன், ஆனால் உற்சாகமாக, ரொம்ப அதுக்காக கவலையே இது என்ன உலகத்தை பத்தி அக்கறை இல்லாம இருப்போம் என்று பொருள் அல்ல. மிகுந்த அக்கறையோடு இருப்போம். சென்சிட்டிவிட்டி குறையாது. உலகத்துல நன்றாக இன்வால்வ்மெண்டோட எல்லோரோடும் செயல் புரிவோம். குடும்பத்திற்கு கடமைகளாகட்டும், சமூக கடமைகளாகட்டும், எல்லா விதமான பொறுப்புகளையும் சந்தோஷமாக எல்லாவற்றையும் எடுத்து செய்வோம்.
ஆனா அதே நேரத்துல பற்று இல்லாமல் இருப்போம். பற்றுனா என்ன? ஐயோ இது இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படாம, இது எனக்கு வேணும் என்று ஆசைப்படாமல், அதாவது எதுலையுமே விருப்பு வெறுப்பு இல்லாமல். விருப்புனா என்ன? ஏதாவது ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், அதையே நமக்கு வேணும், அது நம்ம விட்டு போயிடுமோன்னு பயப்படுவோம். ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட வரக்கூடாது அப்படின்னு பயப்படுவோம். இந்த போன்ற பயங்கள் எல்லாம் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல், எந்த மனிதர், பொருள், சூழ்நிலை எதனோடும் ஒட்டி கொள்ளாமல், அதே நேரத்தில் எல்லோருடனும் அன்புடன் சேர்ந்து அரவணைத்து காரியங்களில் ஈடுபடுபவர் தான் ஜீவன் முக்தர். அவர்தான் இந்த கீதையை சார்ந்திருந்து வாழ்கிறார். அவர்தான் விதேக முக்தியையும் அடைகிறார் என்று இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. அடுத்து உள்ளதை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.